நீங்க ஒரு பொருள வாங்குறீங்களா? அந்த பொருள ஏன் வாங்குறீங்க? எதுக்காக வாங்குறீங்க? எப்படி வாங்குறீங்க? எப்படி வாங்க போறீங்க? அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்த நான் குடுத்துர்றேன். இப்போ ஒரு பிராண்டட் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பிராண்டட்க்கு உண்டான காஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அத வந்து மாற்ற முடியாது எங்கேயுமே. இப்போ வந்து ஆன்லைன்ல வாங்கலாம், வெளியில கடைகள்ல வாங்கலாம். எங்க வாங்குனாலும் ஒரு ரூ. 10, ரூ. 5 டிஃபரன்ஸ் வரும். அதே வந்து பிராண்டட் இல்லாம ஒரு பொருள நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இடத்துக்கு இடம் நல்ல மாற்றம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் வந்து இப்ப வந்து நான் பிராண்டட் அப்படின்னா அசெம்பிள்டு பொருள்கள்னு வச்சுக்கோங்களேன். அசெம்பிள்டு பொருள்லயே குவாலிட்டியாவும் செஞ்சு குடுக்க முடியும். அன்குவாலிட்டியாவும் செஞ்சு குடுக்க முடியும். ஒரு பொருள் வந்து இப்ப பிராண்டட்ல பார்த்தா ஒரு ரூ. 10,000 வருது அப்படின்னா, நான் பிராண்டட்ல ரூ. 5,000 வரும். அதே பொருள் இன்னும் குவாலிட்டி கம்மியா ரூ. 2,000 கிடைக்கும். இது எப்படி ரூ. 2,000 கிடைக்குது? அப்படின்னு நம்ம தேடணும். ஏன்னா பொருளோட தரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தரத்துக்கு தகுந்த மாரி எல்லாருமே அந்த எந்த பொருள விக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அதிக லாப நோக்கத்தோட இருக்கிற சில பேர் வந்து கண்டிப்பா வந்து இந்த ரூ. 2,000 உண்டான பொருள ரூ. 10,000 விக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாரி ஏமாந்த பல மனிதர்கள் அவர்கள் சொன்ன தகவல்கள பொறுத்து இங்க இந்த வியாபார சந்தைன்றது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்குது. அது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் தரமா ஒரு பொருள வித்துக்கிட்டு இருப்பான். இப்ப ரூ. 10,000 பொருள் வாங்குனீங்க பிராண்டட்ல. அதே நான் பிராண்டட்ல ரூ. 5,000 சொல்றான்ல. சோ அவன் வந்து அந்த தொழில்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்து, தொழில் நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தனா இருந்தா, கண்டிப்பா நல்ல பொருள்கள எடுத்து ரெடி பண்ணி, இந்த பொருள் ரூ. 10,000 ஈக்குவலான ஒரு பொருள வந்து ரூ. 5,000 குடுக்குறதுக்கு ரெடியா இருப்பான். சோ நம்ம அவன்கிட்ட போய் ரூ. 2,000 ஏமாந்தான் பாருங்க. ஏமாத்துனான் பாருங்க. அவனா இவன நெனச்சுக்கிட்டு, நம்ம தொடர்ந்து இந்த ரூ. 5,000 பொருள் இருக்கவன வந்து நிராகரிக்கிறோம். அவன வந்து மதிக்கிறதும் இல்ல. அவன்கிட்ட போய் இந்த பொருள் 2,000 தானே வருது. 2,000 குடு அப்படின்னு கேட்கிறது. ஏன்னா, இவனோட எக்ஸ்பீரியன்ஸ், இவனோட அனுபவத்துல இருந்து தான் அந்த விலைய சொல்றான். அப்படிங்கிறத வந்து அவனுக்கு இருக்க கஸ்டமர் அவன் பெருசா வந்து அவன மார்க்கெட் பண்ணிக்க மாட்டான். பெருசா வந்து நான் அது இதுன்னு சொல்லிக்க மாட்டான். நார்மலா சார் நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேங்க சார். இந்த பொருள் இவ்வளவு விலை வரும் சார். எனக்கு இவ்வளவு தான் சார் லாபம் வருது அப்படின்னு பேசுவான். அவனோட பேச்சுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா இந்த ரூ. 2,000 பொருள் இருக்கவன், அந்த பொருளுக்கு ஈக்குவல்ங்க இந்த பொருள் அப்படின்னு சொல்லி உங்கள வந்து மழுங்கடிப்பான். அவன நீங்க நம்புறீங்க. நியாயமா பேசுற நெறைய பேர நீங்க நம்புறதில்ல. ஸோ இப்படி நம்பாம ஏமாந்துட்டு, நியாயமா இருக்க பல வியாபாரிகள நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க ஏமாந்தது இல்லாம, இந்த நாடக நடிகர்களையும் அதாவது வந்து எப்படின்னா, நடிச்சு நடிச்சு ஏமாத்தி விக்கிறாங்கல்ல, அவங்கள நம்புறீங்களே தவிர, நியாயமா, நேர்மையா, கட் அண்ட் ரைட்டா பிசினஸ் பண்றவன இந்த உலகம் எப்பவுமே நம்புறதில்ல. ஸோ ஆன்லைன்ல பொருள் வாங்குங்க, வேணான்னு சொல்லல. ஆனா இங்க வந்து ஆன்லைன்கள விட நல்ல பொருள்கள விக்கிற நெறைய பேர் வந்து சின்ன வியாபாரிகள் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர், உங்க பக்கத்து தெருவுக்காரர் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனா அவங்களலாம் விட்டுப்புட்டு எனக்கு ஃபோன்ல கிடைக்குது. அவன் நல்லவனா தெரியறான். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா தெரியல அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா நமக்கு பொறுக்குறது இல்ல அப்படின்ற அந்த ஒரு பொறாமை குணமா கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சீரியஸா சொல்ல என்னன்னா, இன்னைக்கு இருக்க வியாபார சந்தையில ஏமாத்துறவங்கள நம்புறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நேர்மையா இருக்கிறவங்கள நம்புறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. இங்க நெறைய லோக்கல் வியாபாரிகள் இதனால பாதிக்கப்படுறாங்க. கடைய சாத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வேறு வேறு வேலைகள தேடி. நன்றி.